देवी पल रूपத்தில் இருந்தாரே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூணு ரூபத்திலாக தேவி இருக்கா. இந்த மூணு ரூபத்திலையும் இருக்க தேவியோடு அவதாரங்களுடைய தொடர்ச்சியாக்கம் பிரம்மதாரிணி இந்த மாதிரி ஓரோ சந்திரகண்டா இப்படிப்பட்ட ஓரோ தேவிகளுடைய ஸ்வரூபங்களும் அந்தந்த ஆராதனா देवी प्रथम दुर्गा त्वम्भि भवसागर कारिणी धन ऐश्वर्यदायिनी शैलपुत्री प्रणमाम्यहम् त्रिलोकजननी त्वम्भि परमानन्दप्रदायिनी सौभाग्य आरोग्यदायिनी शैलपुत्री प्रणमाम्यहम् अपनी यदि शैलपुत्री पार्वती देवी அப்படிதான் நினச்சிடும். துர்காலட்சுமி சரஸ்வதி தான் அதோட சாரம். அப்படி அடுத்தது இந்த மாதிரி 2வது ദിവസം பிரம்மச்சாரி தபஸ்சாரிணி தான் பேர் அவருக்கு. தபத்ராய நிவாரணி தாபத்ரய நிவாரணி 3 தாபங்கள் இருக்கா. பிரம்மருத்தாரா பிரம்மதாரிணி பிரணாமியம் नवचक्र भेदानि स्वामी नव ऐश्वर्य प्रदायिनी धनदा सुखदा ब्रह्मचारिणी प्रणमाम्यहम् शंकरप्रिय भक्ति भक्ति दायिनी शांतिदा मानदा ब्रह्मचारिणी ब्रह्मचारिणी எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி நம்மளை மாத்திரம் காப்பாற்றுறதுக்கு வேண்டி எல்லாத்தையும் நமக்கு சௌபாகியத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அவருக்கு வேற ஒரு ஜோலியும் இல்லை. அவளுக்காயிட்டு ஒரு பிரத்யேகமாக ஒரு உபயோகம் கிடையாது. லோக ஜனங்களையே எல்லாரையும் அத்தனை அதாவது 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கலாம். அது 84 லட்சம் தான் அவங்க என்ன அப்படியே சாஸ்திர நீரிலாம் உண்டால் சாஸ்திராங்க சாஸ்திரவாதிலாம் 1000 சிரசுகள் 1000 எண்ணம் எண்ணப்படாது. 1000னா எண்ணமற்றது. 80 ராசிகள்னா 84 ராசிகள் 21 நான் ஓரோருத்துலேருந்தும் பூமியிலேருந்து உண்டாகிறது. பல ரீதிகளில் மருந்துகள் வயிற்றுலேருந்து அண்டத்திலேருந்து உண்டாகிறது. இந்த மாதிரி அப்படி இருக்கட்ட அப்பேற்பட்ட ஜீவராசிகளை முழுக்க காப்பாற்றப்பட்ட உண்டான தேவியாகிட்டு வளர்க்கிறார். எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டவள் அப்படி. அதே மாதிரி 3வது நாளைக்கு ஆபதுத்தாரணி எல்லா ஆபத்துகள் அடிமாதி சித்தி கொண்ட சந்திரகண்டா ஆபதத்தாரணி त्वमिहि ஆதிசக்தி சுபபரம் அடிமாதி சித்திதாத்ரி சந்திரகண்டே பிரணமாம்யஹம் சந்திரமுகி இஷ்டதாத்ரி இஷ்டமந்திர ஸ்வரூபிணி தனதாத்ரி ஆனந்ததாத்ரி சந்திரகண்டே பிரணமாம்யஹம். எல்லாத்தையும் தனத்தை கொடுக்குறாங்க. தனம்னா நம்ம இந்த பூமியில் ஜீவிக்கிறதுக்கு நமக்கு தனம் வேணும். ஆனால் சோஷியலாக லோகத்தில் அந்த அண்ட சராசரங்களில் தனம் எதுன்னு எடுத்துனாக்கா நமக்கு ஒரு ஜன்மம் கொண்டு என்ன சபலம் ஆகிறதோ அதுக்கு வேண்ட புண்ணிய பலங்கள் தான் அதுதான் சோஷியலாக. அதை அது தனம் சொல்கிறோம். இந்த தினங்கள் இந்த பூமியில் நம்ம ஜீவிச்சு இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம சம்பாதிக்கிறோம். தனம்ங்கிறது வேதத்தில் சொல்கிறது இதெல்லாம் இந்த விஷயங்களே ஜோதிசாஸ்திரத்தில் சொல்கிறோம். தனம் இல்லை. அதோடு கூட எனக்கு இந்த தனம் வந்தது இதில் வந்தானே இதில் ஒரு செடியில் விற்று போட்டானா அதுலேருந்து பூ காய் பழங்கள் அது மாதிரி எல்லா விதமான சௌபாகியங்களும் ஆளுநர் பட்சம் பெருசானா நடல் வருது இல்லையா. அது மாதிரி எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி அந்த தனங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக சொல்கிறார் இல்லை. அதே மாதிரி 4ஆம் நாளைக்கு துர்கதிநாசி துர்கதியாக இருக்கப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டவா இருக்கப்பட்ட எந்த ஜீவனாக எந்த ரீதியில் எந்த மாதிரி கஷ்டங்கள் இருந்தாலும் அவள் எல்லாம் அதுலேருந்து வம்சத்தை கொடுத்து கூஷ்மாண்டா தேவியாகிட்டு வளர்க்குறாங்க. எல்லாத்தையும் எங்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட் இருக்கோ அந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாத்தையுமே அபிவிருத்திப்படுத்தி வருது. கூஷ்மாண்டா தேவியிலே அதுதான் தேவிக்கு அத்தனை பராசக்தி எல்லாத்தையும் அவளுக்கு நிரீட்சிக்க முடியும். அதனால் அவள் அந்த எல்லாம் வழங்கிட்டு எங்கெல்லாம் மைனஸ் பாயிண்ட்கள் இருக்கோ அதையெல்லாம் சரியாக்கிட்டு வரும். ஜகத்தையெல்லாம் உண்டு பண்ணுறான் அந்த மாதிரி. அப்படி 5ஆம் நாளைக்கு
எல்லாமே ஸ்கந்தமாதா. ஸ்கந்தமாதான்னா ஸ்கந்தனான் ஞான ஞான பழமாக ஞானமே வளர்ந்த ஒரு சொரூபமாக. அப்படி ஞான பழத்தை எடுத்து உரித்து நமக்கு தர மாதிரி கை வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் ஞானத்தை கொடுக்கலாம் தேவியால். அதான் தான் அந்த ஸ்கந்தமாதாங்கிற அதுதான் அர்த்தம். அதை முருகனை மாத்திரம் மடியில் வச்சுட்டு இருக்கா, குழந்தை வச்சுருக்கானாக்கா ஞான சுரூபியாக. அப்போ அதுதான் ஒரு ஞானம் தான் எல்லாமே வந்தாச்சு. நமக்கு எல்லாமே தெரியும். சயின்ஸு தான் என்ன, பால் என்ன இருக்குது, தண்ணியில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அது தெரியாது சயின்ஸு. விஞ்ஞானம் அது நம்ம அதுக்கு மேலே போகப்பட்டது, அதுக்கு மேலே போட்டு அது மற்றபடி மேலே போகும்போது நமக்கு இதெல்லாம் பார்க்காமே இதெல்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸ்பர்ஷனம் தெரியும், எல்லாமே தெரியும். ஒரு மனுஷனை பார்த்தா அந்த மனுஷனில் கடைகளில் என்னெல்லாமே தெரியும். இது மாதிரி பலவிதமான ஞானங்கள் அபிவிருத்தி பண்ணுறது தான் அந்த லெவலில் வந்து ஏற்றவும் ஹை லெவலில் இருக்கிறது ஞானம். விஞ்ஞானம் பிரம்மேதிக்கான ஞானத்துக்கும் அதே மாதிரி பிரசஸ்தி உண்டு. ஆனந்தோ பிரம்மா, அது ஆனந்த நிலையில் இருக்கப்பட்டது விஞ்ஞானம். அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு அவள் அனுகிரகம் பண்ணுறதுக்கு வேண்டி காத்துன்னு இருக்காள். 6ஆம் நாளைக்கு வந்தே வாஞ்சிதார்த்த மனோரதா அப்ரச்சந்திரார்க்க சேகரம் சிம்மரூபாம் சதுர்புஜாம் காத்யாயினி யசஸ்வினி சுவர்ணவர்ணாம் ஆத்மா சக்கரஸ்திதம் ஷஷ்டம் துர்காம் திரிநேத்ராம். அப்படி தேவி வந்து 6ஆம் நாளைக்கு தேவி வந்து காத்யாயினி தேவியாகிட்டே அவர் விளங்குறார். எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கறது, குடும்பத்தில் இருக்கப்பட்ட கட்டங்களை எல்லாம் போக்கிட்டு அவள் எல்லாருக்குமே ஆபத்துகள் வந்துன்னா அவளை காக்கிறதுக்கு வேண்டி துணையாக இருக்கணும். 7ஆம் நாளைக்கு வந்து ஏகவேணி ஜபாகர்ண பூர்ணக்னா கரஸ்திதா லம்போஷ்டி கர்ணிகாகர்ணி தைலபியக்த சரீரிணி. அவை எண்ணெயினால மேலெல்லாம் சரீரத்தில் விட்டு எண்ணெயினால நிறைய இதாகிப்பட்டவர், நிறைய மேலெல்லாம் கொத்திக்கப்பட்டவர். கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணன்கிறது கிருஷ்ணா பேர். அப்படி தேவியோட பேர். நிறைய பேர்கள் உண்டு. துர்காஷ்டமி அதே மாதிரி 8ஆம் நாளைக்கு அப்படி தேவியுடைய எல்லா விதமான வைபவமே தேவி மகாத்மத்தில் வரக்கூடான இதில் வருது. மகாகௌரி பேர். கௌரிங்கிறது சொர்ண நிலமாக்கப்பட்டவர், மந்திர நிலமானவர். கௌரி மாய சங்கிலாட கத்திரிகமதே சாட்டதே தேவதே. சண்டிகாங்கிற தேவி ரொம்ப கண்ண கறக்க இருப்பார். காளி இவரை பார்த்து என்ன அப்படி கண்ண கறக்க இருக்காது ரொம்ப அக்கம். அந்த தேவி அப்படியே சொர்ண நிலமாக ஆய்வாங்க. அந்த நிலையாக்கம் நவராத்திரியில் 8ஆம் நாளைக்கு மகாகௌரிங்கிறது எல்லா சங்கடத்தையும் தீர்க்கிறது. கற்பா இருக்கிறது சக்கடம் துக்கம் எல்லாத்தையுமே தீர்க்கிறது. சொர்ணதனமான சங்கதனமான வைபவம். சர்வசங்கட ஹந்திரித்வம் மகீதன ஐஸ்வர்ய பிரதாயினி ஞானதா சதுர்வேதவயி மகாகௌரி பிரதாபியாம். இதில் எல்லா இடத்துலையும் பார்த்தனாலுமே உங்களுக்கு சங்கடங்களெல்லாம் போக்கிற மகாதனத்தை கொடுக்கப்பட்டா ஐஸ்வர்ய பிரதாயினி கொடுக்குறா, ஞானதா கொடுக்குறதா சொல்லலாம். அப்போ அதுலேருந்து வருமே நமக்கு தெரியும் என்னதாக்கம் 24 நமக்கு கடைசி வேறு நமக்கு அழியாமல் இருக்கக்கூடான ஐஸ்வர்யம் தருங்கிறது நான் ஆദ്യം சொன்னேன். ஜென்மாந்திரத்தில் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சாரப்போம். அப்படி எல்லாத்தையும் நம்ம எதுக்கு நம்ம இந்த 9 நாளைக்கு தேவியை பற்றி 2 வாக்கு சொல்லணும் கேட்டால்
சித்திதா நளினாட்சி சித்திதாத்ரி நமோஸ்தே. அப்படி தேவி ரொம்ப 50ஆம் நாளைக்கு தேவி காஞ்சனாபாம் சர்க்கரக்ர கதாதராம் சிவபத்னி ஆயிட்டு தேவி வளர்க்குறான். பார்வதி தேவி ஆயிட்டு அவள் வழங்கி எல்லாருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கறது வந்து இது நம்ம எத்தனையோ பிரம்மாண்ட புராதன காலங்களில் எந்த கிரகங்களில் எந்த இடத்துல நமக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் எல்லா எல்லா யுகங்கள்லேயும் இது வழியில் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் வேதவியாசர் மாதிரி பெரியவெல்லாம் காவியங்கள் எழுதுறாங்க. அப்படி எழுதினா மாத்திரம்தான் தெரியும் இது எந்த பிரம்மாண்டத்தில் எந்த காலங்களெல்லாம் இந்த மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் அழியாத விஷயங்களான இவாளெல்லாம் அதுக்கு இந்த மாதிரி எழுதி தேவி மகாத்மியெல்லாம் எழுதி இந்த மாதிரி சொல்லி கதைகள்லாம் சொன்னால் தான் அப்போ தான் அவளுக்கு நம்ம பக்தாள்கள்லாம் அதை மனசில் இருக்கணும், அவளுக்கு ஒரு தெரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பெரியவாள்லாம் அந்த கதைகள்லாம் எழுதி நம்ம அது கதை தானே அப்படி சொல்ல முடியாது. அதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தான் அதை கதையாக எழுதாத ஆபத்து அவனுக்கு தெரியறதுக்கு வேண்டி அவளுக்கு கழித்து போன காரியம் நடக்க போன காரியங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் தெரியும். அதனால அவள் அதை எழுதிட்டு நமக்கு வேண்டி தயார் பண்ணி நம்மளும் அதை புரிந்து கொண்டு நமக்கு மறந்து போயிடும். ஒரு ஜென்மா கண்டு அடுத்த ஜென்மாவில் என்ன நடக்க போதே தெரியாது. அப்படி இருக்கப்பட்ட மனுஷ சரீரத்துக்கு ஞானத்துக்கு ஒன்றுமே தெரியாததுனால அந்த புத்திக்கு தெரியறதுக்கு வேண்டிதான் மறுபடியும் அந்த கதைகளை எழுதி நமக்கெல்லாம் தெரியப்படுத்தி நமக்கெல்லாம் ஒரு விருத்தி பண்ணுறதுக்கு வேண்டி அவள் மகாபுருஷாலெல்லாம் சமப்படுறா. அதுக்கு வேண்டி தான் நமக்கு பிறக்கிறதையே மூணு தர்மங்களை சொல்லியிருக்கா. தேவகர்மா, ரிஷிகர்மா, பித்ருகர்மா. அந்த மூணும் பண்ணித்தான் ஆகணும். ரிஷிகளுக்கெல்லாம் நமக்கு பண்ணுற கர்மங்கள்லாம் பண்ணணும், தேவாலயத்தை பண்ணக்கூடான கர்மங்கள்லாம் பண்ணணும், அது மாதிரி பித்ருகர்மங்கள்லாம் பண்ணணும் சொல்லி பார்வதி பதையே. நிச்சயம் ஒரு 1/2 மணிக்கூர் போகிறது. ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னா அந்த டைம் நிறைய சேவ் ஆகும். அதுக்கு தான் இந்த ஒரே ஒரு நாளைக்கு நம்ம தெரிஞ்சுட்டோம். எதையுமே பாக்கி வைக்கப்படாது. எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும்